ஆண்டவரே என்ன உனக்குள்ளே பார்க்க முடியும். இந்த சேர்ந்துருக்கிற ப்ராசஸ் தான் நான் பேசினது. நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் பைபிள் படித்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் வாரம் உபவாசிப்பேன், பைபிளை 7-8 தடவை வாசிச்சிட்டேன் முழுசாக. அவர் கேட்குறதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் Can I see myself in you? நீ எத்தனை பைபிள் படிச்சுக்கோ. எல்லா மொழிபெயர்ப்பும் படிச்சுட்டேன், பிரச்சனையே இல்லை, படிச்சுக்கோ. ஹலோ, எல்லா மொழிபெயர்ப்பையும் படிச்சுட்டேன் பாஸ்டர், ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை, எல்லாம் சின்ன அது கூட ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது பாஸ்டர் இங்கிலீஷில், அதையும் படிச்சுட்டேன். ஐயோப்பா அப்படி ஒன்று இருக்கா, தமிழ் மாதிரி ரோமனைஸ் மாதிரி வச்சுக்கோமே, எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டீங்க. ஒரு மாதத்தில் 40 நாள் உபவாசம் இல்லாமல் இருக்க மாட்டேன். காணிக்கை தசம்பாங்கலாம் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் பாஸ்டர், பிரச்சனையே இல்லை. அப்படி ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனாக நான் வாழ்ந்தேன். ஆண்டவரே என்ன உனக்குள்ளே பார்க்க முடியல. கதையாச்சா? அதனால தான் வேதம் சொல்லுது, ஒரு விதமான தேவ பக்தியை தரித்து கொண்டு அதன் வல்லமையை மறுதளிக்கிறார்கள். நம்ம தேவ பக்தியாக காமிக்கலாம், ஆனால் அந்த பக்திக்கு ஒரு வல்லமை இருக்குது. உண்மையான பக்திக்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை நம்ம மூலமாக செயல்படணும். அந்த வல்லமை தான் நீங்கள் கேட்கும்பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்குறார், நீங்கள் பிறருக்கு ஜெபிக்கும்பொழுது சுகம் கிடைக்கிது. இப்போ ஆளுங்கட்ட ஆண்டவரை பற்றி அன்பை பற்றி சொல்லுங்க, அவங்க உணரப்படுறாங்க. அது அந்த பக்தியை தரித்திருக்காங்க, ஆனால் அதுக்குரிய வல்லமையை மறுதளிக்கிறாங்க. That means they don't live in power of the Holy Spirit. பரிசுத்தாவி வல்லமையை கொண்டு கிறிஸ்தவ ஜீவத்தை வாழாமல் அவர்கள் ஒரு விதமான பக்தியை தரித்து கொள்கிறாங்க. தெரியுமா? ஹல்லேலூயா, அப்படின்னு ஹல்லேலூயான்னு சொல்லி ஹல்லேலூயா சொல்லிட்டா அவங்க பரிசுத்தவான்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டா அவங்க உண்மையிலே தேவனை தேடுறாங்களா? வேதம் சொல்லுது, மரத்தை கனியை கண்டு நீங்கள் அந்த மரம் என்னன்னு அறிந்து கொள்ள போல மனுஷனுடைய கிரியைகளை கண்டு அவன் பக்தி உள்ளவனாக இல்லை பக்தி இல்லாதவனாக காணப்படுகிறானான்னு சொல்லி அறிந்து கொள்ளலாம்.